விநியோக சங்க தலைவர் திரு நடிகர் கே ராஜன் அவர்களுடைய பையன் பேசுகிறேன். என் பேர் சுரேஷ் ராஜன். அவருடைய பொண்ணு ராஜேஸ்வரி அன்பு. நாங்கள் இப்போ அப்பா இருந்தது சினிமாவுக்கு தொழிலுக்கே லாஸு, சினிமாக்கே லாஸு. இவ்வளோ பெரிய மகா ஜாம்பவான இழந்தது சினிமா திரையுலகம். அவரை மாதிரி யாரும் வராது. அதனால் இது என்ன ஒன்று இப்போது அப்பா சினிமாவில் ஜெயிக்கணும்னு வந்தார். பெரிய லெவலில் ஜெயித்தார். விநியோகஸ்த சங்கத்தில் இப்போ தலைவராக இருக்கிறாரு. அவர் பற்றி தப்பாக ஏதோ போட்டாங்க. எந்த இதுலையும் அந்த மாதிரி தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்றேன். அவர் யாருக்கிட்டேயும் பணம் வாங்கலை, கடன் வாங்கலை. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுங்க, தப்பாக போடாதீங்க. அவர் பணம் தான் 20 கோடி ரூபாய்க்கு தயாரிப்பாளர்கள்கிட்ட இருக்குது. சின்ன தயாரிப்பாளர்கிட்டையும் பெரிய தயாரிப்பாளர்கிட்டையும். அதுக்கு உண்டான எவிடன்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது. என்ன யார் யார் வாங்கினது அதை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர், இப்போதைய தலைவர் திரு தமிழ்குமரன் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே அப்பாவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. விநியோக சங்கத்துலேயும் கம்ப்ளைண்ட் இருக்குது, இதுலேயும் இருக்குது யார் யார் கொடுக்க வேண்டியதுன்னு. அதனுடைய நடவடிக்கையை எடுப்போம். அப்பா கடன் 10 காசு கூட யார்கிட்டையும் வாங்கலை. அவர் பணம் தான் 20 கோடி கிட்டத்தட்ட மற்றவங்க கிட்ட இருக்குது. அதில் மன உளைச்சல் ஆகி தான் யாருமே 10 காசு கூட கொடுக்கல. ஃபோனும் எடுக்கலை. பண்ணால் இவ்வளோ பெரிய ஜாம்பவான்னு அவர் ஃபோன் பண்ணி யாருமே எடுக்காததுனால மன உளைச்சத்துலேயே ஒரு 2 வருஷமாக இருந்தார். 2 வருஷமாக அது அப்படியே இருந்து 3 தடவை அட்டாக் 3 தடவை நாங்கள் இப்போ 4 நாளைக்கு முன்னாடி தான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஃபேஸ் மேக்கர் வச்சு நாங்கள் வந்தோம். நல்லா இருந்தார் 2 நாள். திடீர்னு இந்த மன உளைச்சல் திருப்பி ஃபோன் பண்ண ஆரம்பித்தார். யாருமே எடுக்கலைன்னு சொன்னோடனே மன உளைச்சலில் இந்த மாதிரி அப்பா பண்ணிட்டாரு. அது திரையுலகத்துக்கு தான் லாஸ் தவிர இது இல்லை. கொடுத்தவங்க இதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் குடும்பத்துக்கு திருப்பி கொடுத்தா நல்லாயிருக்கும், உதவியாக இருக்கும். அதே மாதிரி எல்லா மீடியாவையும் கையெடுத்து கும்பிட்றேன். அவரை பற்றி தப்பாக எழுதாதீங்க. யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள். அவர் எத்தனையோ ஏழைகளுக்கு படிக்க வச்சுருக்கிறாரு. காமராஜ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்க வச்சுருக்கிறாரு. அவரை மாதிரி யாருமே வர முடியாது. எங்களுக்கு அவர் கிடைச்ச தெய்வம். ஒரே ஒரு தெய்வத்தை நாங்கள் எல்லாரும் இழந்துட்டு இருக்கிறோம். அதனால் நல்லபடியாக எங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுங்க. தப்பாக எழுதாதீங்க தயவு செஞ்சு. நான் கேட்டுக்கிறேன், காலை தொட்டு கேட்டுக்கிறேன். காசிமேட்டில் பழைய வண்ணாரப்பேட்டையில் பிறந்து மாயாஜாலமான திரையுலகத்தில் ஜாம்பவானா இருந்த ஒரே ஆள் யாருன்னா என்னுடைய அப்பா தான். ரொம்ப பெருமையாக சொல்ல முடியும் எங்களால். எல்லாரையும் எதிர்த்து கேள்வி கேட்டவர். திருட்டு விசிடி பைரசிக்காக தான் உயிரையே பணைய வச்சு போராடியவர். தன்னுடைய டாக்ஸா எதுவா எந்த ஒரு பிரச்சனை உரிமைக்காக போராடியவர். எல்லா ஹீரோஸும் பணம் ரொம்ப வாங்குறாங்க, ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கும் போது தயாரிப்பாளர்களுக்காக கூட இருந்தார். டிஸ்ட்ரிபியூஷனில் ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்காக யாரை பற்றியும் கவலைப்படாத போன ஒரே தனி சிங்கம் அவர். இதை பற்றி தேவையில்லாத எங்கள் வீட்டில் பிரச்சனை அப்படியெல்லாம் எங்கள் அப்பாவை நாங்கள் பார்த்து ரசித்தவங்க. நாங்கள் பயந்தவங்க எங்கள் அப்பா உயிருக்காக. நாங்கள் அந்த உயிரை அவரை துணிஞ்சு இந்த திரையுலகத்துக்காக சமர்ப்பித்தார். அவர் குழந்தைங்களுக்காக, ஏழை மக்களுக்காக. இந்த யூடியூப்பில் ஒரு வீடியோ பேசினா கூட 2000 கொடுத்தோம், 3000 கொடுத்தாங்கன்னா கூட இமீடியட்டாக விதவை பெண்களுக்கும் சின்ன குழந்தைங்களுக்கும் அதை கொடுத்து அவர் தன்னுடைய உணர்ச்சி என்னன்னா தான் கஷ்டப்பட்ட மாதிரி இன்னொருத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பார். அதனால் தயவு செய்து கையெடுத்து கும்பிடுறவங்க எல்லார்கிட்டையும் எங்கள் அப்பா மாதிரி ஒரு ஆள் உலகத்தில் திரையுலகத்தில் இன்னொரு ஆள் கண்டிப்பாக வரவே முடியாது. யாராக இருந்தாலும் அடித்து சொல்ல முடியும். அவரை பற்றி தயவு செய்து நல்லதாக போடலைனாலும் கெட்டதாக போட்டு அவருடைய தியாகத்தை, அவருடைய உழைப்பை தயவு செய்து தப்பாக கணிக்காதீங்க. உங்கள் எல்லாருக்கும் ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் தலைவருக்கும் கேட்டுக்கொள்கிறேன். வர வேண்டிய பணம் என்னவோ அது நியாயமாக ஒரு தயாரிப்பாளருடைய பணம், உழைப்பின் பணம், அதை கையில் கொடுக்கணும் நீங்கள் வாங்கி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். எங்கள் பேர் விஜி ராஜேஸ்வரி அன்பழகன். என் பேர் சுரேஷ் ராஜன். 3 பேர் இருக்கும். பெரிய அண்ணா தான் அவங்கள ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க அப்பாவை. பிரபு, கேஆர் பிரபு. இன்னொரு அண்ணா கேஆர் கணேஷ். இவர் கேஆர் சுரேஷ். நான் விஜி அன்பு. அஃபிஷியல் நேம் ராஜேஸ்வரி அன்பழகன். எங்கள் அப்பா விஜின்னு தான் கூப்பிடுவார். இது இல்லாத மருமகள்ங்க, அழகான குடும்பம். இப்போ ஒரு கொள்ளு பேரன் பிறந்திருக்கான் எங்கள் வீட்டுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டிய அப்பா.
எந்த கவலையும் கிடையாது, எல்லாரும் வெல் செட்டில்டு. என்னுடைய கவலை மட்டும்தான் எங்கள் அப்பாவுக்கு இருக்கும் கொஞ்சம், மற்றபடி வேற யாராலையும் அவருக்கு கவலை கிடையாது. அதனால தேவையில்லாத விஷயங்கள் வதந்திங்களை யாரும் நம்பாதீங்க. அப்படி இல்லை, வர வேண்டிய பணம் நிறைய இருக்கு, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் நிறைய இருக்கு, அவ்வளோ மட்டும். கடனாளி இல்லை, கடன் வாங்க மாட்டார், யாருக்கு கடன் கொடுப்பவர் அவர் எல்லாருக்கும் பணம் கொடுத்துருக்கிறாரு. தயவு செஞ்சு அவரை வந்து தப்பாக போட்டுறாதீங்க. காலில் விழுந்து கேட்குறேன், தயவு செஞ்சு அந்த பணத்தையும் கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து எப்படி பண்ணணுமோ தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலையும் விநியோகத்தர் சங்கத்திலையும் சேர்த்து அதை வாங்கி கொடுத்துருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி.